நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல நம்ம ஆரம்பிச்சோம் நேத்திக்கு, ஆனா பாதியில விட்டுட்டோம். ஏஷா தே அபிஹிதா சாங்கியே புத்தி யோகே த்விமாம் ஸ்ருணு புத்யா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரகாஸ்யதி. சோ இப்ப ராகத்துல பாடணும்ல, ஏஷா தே அபிஹிதா சாங்கியே புத்தி யோகே த்விமாம் ஸ்ருணு புத்யா யுக்தோ யயா பார்த்த கர்மபந்தம் பிரகாஸ்யசி இப்படின்னு சொல்ற. ஸோ இதுக்கு முன்னாடி ஆத்ம தத்துவத்தெல்லாம் நான் உனக்கு சொன்னேன். இப்போ நான் உனக்கு கர்ம யோகத்தை பத்தி சொல்ல போறேன். இதை நீ தெரிஞ்சின்றனா கர்ம பந்தத்திலேருந்து நீ தப்பிச்சிருவ அப்படின்னு சொல்ற. இதான் பேசிக்கா சொல்ற. இந்த ஸ்லோகத்துல பார்க்கலாம். ஏஷா பிளஸ் ஏஷா தே ஒன்றும் இல்லை, தே பிளஸ் அபிஹிதா தே பிஹிதா. ஏ ஓக்கு அப்புறம் அவகரக சின்னம் வரும், அகாரம் இருந்ததுன்னா. நேற்று கூட நம்ம பார்த்தோம் கிளாஸ்ல. சாங்கியே புத்திகி பிளஸ் யோகே. இங்க புத்தி யோகேன்னு சொல்றது கர்ம யோகத்தை தான் சொல்றேன். புத்தி யோகே டூ பிளஸ் இமாம் த்விமாம் என் சந்தி வருது. இத்து இவ்வாயிடும். இத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஊ இவ்வாயிடும். ஈ யகாரத்துல ஆயிடும். ஊ இவ்வாயிடும். ஸ்ருணு புத்தியா யுக்தக யயா யுக்தோ யயா. விசர்கத்தோட உத்வம் வருது. தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் லெட்டர் ஆஃப் த வர்கா யாவாரால ஹா வந்தனா, அதர்வைஸ் ஸ்வரா லெட்டர் வந்ததுன்னா விசர்கம் உத்வம் ஆயிடும். பார்த்த கர்மபந்தம் பிரகாசியசி இதான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு நம்ம பேஸ் ஆல்ரெடி நம்ம போன வாட்டி டிஸ்கஸ் பண்றோம். ஸ்டில் திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு, இல்லைன்னா புரியாது. ஸோ நம்ம பண்ற கர்மா இன்னைக்கு படிக்க போறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்மாவை நம்ம பண்ற கர்மாவுக்கு 2 விதமான பலன் உண்டு. என்ன பலம்? திருஷ்ட பலம் ஒண்ணு, அதிர்ஷ்ட பலம். திருஷ்ட பலங்கிறது நம்ம சமைக்கிறோம், சாப்பிட்றோம், ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், நம்ம பண்ற ஆல்மோஸ்ட் எல்லா ஆக்டிவிட்டிஸும் திருஷ்ட பலம். அதிர்ஷ்ட பலம் எப்படி அப்படின்னு சொன்னா, நம்ம பூஜை பண்றோம், புனஸ்காரங்கிறோம், யாகம் பண்றோம், இதெல்லாம் அதிர்ஷ்ட பலன். இது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்க முடியாது, அதாவது இமீடியட்டா பார்க்க முடியாது. இப்போ புத்திரகாமேஷ்டி பண்ணா குழந்தை பிறக்கும்னா ப்ராபப்ளி குழந்தை பிறக்கிறதே பார்ப்பீங்க, பட் டக்குன்னு பார்க்க முடியாது. சில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாலும் அடுத்த ஜென்மத்துல கூட இருக்கலாம். ஸோ இந்த வைதிக கர்மத்தோட பலன் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியாது. இப்போ டெய்லி பூஜை பண்றவாளுக்கு கண்ணுக்கு முன்னாடி எனக்கு இந்த ரிசல்ட் இதுவால தான் அட்லீஸ்ட் புரிஞ்சுக்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம பண்ற லௌகீக கர்மாவை எப்படி வைதிக கர்மாவா பண்றதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. நான் அதை அப்படியே சொல்றேன். சாப்பிட்றோம், டெய்லி சமைக்கிறோம், டெய்லி சாப்பிட்றோம். டெய்லி சமைச்சு டெய்லி சாப்பிட்றத நம்ம ஒரு வைதிக கர்மம்னா இல்லை, வேத சம்பந்தமான கர்மம் தான் வைதிக கர்மம். வைதிகம்னா ஒன்றும் புதுசு கிடையாது. ஸோ ஏன் பிராமின்ஸை வைதிகா அப்படின்னு சொல்லுவா? ஏன் வைதிகான்னு சொல்றேன்னா, அவ அந்த ஜாகத்துல அந்த இதுல சம்பந்தமான ஆக்டிவிட்டிஸ் பண்றதுனால அதனால அப்படி சொல்லுவோம், அவ்வளவுதான். ஸோ இங்க சாப்பாடு சமைச்சு சாப்பிட்றத நம்ம எப்படி ஒரு சுவாமி காரியம் மீன்ஸ் வேதத்துல சொன்ன கர்மாவா மாத்த முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டோம்னா அது சுவாமி காரியம் ஆயிடுறது. அப்போ அது வேத காரியம் ஆயிடுறது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குறான். எப்படி அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்றதையும் பகவானே உனக்கு அர்ப்பணம், பகவானே நீ பண்ற அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும். அது மாதிரி பண்ணனா அது ப்ராப்பர் கர்மாவாயிடும். அதான் சொல்ல போறார். இப்போ இந்த கர்மாவை மனுஷா 3 விதமா பண்ணுவான். எப்படி பண்ணுவான்னா, எப்படி வேணா நான் வின் பண்ணணும், ஐ எம் நாட் பாதர்ட் அபவுட் த மார்கா, அதர்ம மார்க்கத்துல கூட போவேன் அப்படின்பா. நம்ம இந்த கீதா சாப்டர்ல அதை பத்தி நம்ம படிக்க போறது இல்லை. வி டோன்ட் கன்சிடர் தெம். ஸோ அவளை தள்ளி வச்சிருவோம். 2வது டைப் எப்படி பண்ணுவா அப்படின்னா, நமக்கு இந்த பலன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலத்தை பேஸ் பண்ணி, தட் இஸ் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பண்ற காரியங்கள். நம்ம எல்லாம் அந்த கேட்டகரியில் தான் ரியலாக வருவோம். ஸோ வேலைக்கு போகிறதோ, சமைக்கிறதோ, சாப்பிட்றதோ, உடம்பை பார்த்துக்கிறதோ, நல்ல ட்ரெஸ், எல்லாமே இந்த லாஜிக்ல வரும். இன்னொரு கர்மா எப்படின்னா நிஷ்காம கர்மா. நிஷ்காம கர்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு என்ன கடமையோ நான் பண்ணுவேன். இந்த கடமையை பண்றது மூலமா எனக்கு ரியல்லா வாட் ஐ வாண்ட் இஸ் மோக்ஷம் தான். ஸோ எனக்கு நடுவில் வர அர்த்தம் காமெல்லாம் வரலாம், அதெல்லாம் எனக்கு நான் அதை பேஸ் பண்ணி இல்லை, அது இருக்கட்டும், அவ்வளவுதான். பட் தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரி. ஸோ நம்மெல்லாம் இந்த கேட்டகரியில வரும். தப்பும் இல்லை. தர்ம அர்த்த காம மோக்ஷ, நம்மளோட அறம் பொருள்
இன்பம் வீடு அப்படின்பா தமிழ்ல. அந்த வீடுங்கிறது வந்து மோட்சம்னு அர்த்தம் தமிழ்ல வரத்துக்கும். தமிழ்ல இதெல்லாம் உண்டு. சோ தர்ம அர்த்த காம மோட்சம்னா தர்மத்துல அர்த்தத்தை சம்பாதிச்சுட்டு அந்த அர்த்தத்துல இந்த காமங்கள்ங்கிறது என்ன மாதிரி காமங்கள்? தர்மத்துக்கான உண்ட காமங்கள் தான். கண்ட காமம் கிடையாது. தர்மத்துக்கு சம்பந்தப்பட்ட காமங்களை பூர்த்தி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மோட்சம் அப்படிங்கிற ரூட்டு. இது வந்து நம்மள மாதிரி ஜெனரல் பீப்புள். பட் மோட்சத்தை மட்டும் விரும்புறவா எப்படி பண்ணுவா அப்படின்னா தர்ம காரியங்களை பண்ணுவா. நம்ம மோட்சம்தான் நமக்கு பிரதானம் அப்படின்னு நினைப்பா. அப்போ இந்த அர்த்தத்திலையும் காமத்திலையும் அவளுக்கு ஆசை இருக்காது. அப்ப என்ன பண்ணுவா? அவ பூஜை பண்ணுவா, ஆனா பிரார்த்தனை பண்ண மாட்டா. எனக்கு இது வேணும், எனக்கு இப்படி வேணும், அப்படி வேணும்னு. சப்போஸ் அவளுக்கு இதுதான் வேணும்னு பண்ண மாட்டா, என்னோட ஆக்டிவிட்டி நான் பண்ணணும் அப்படின்னு பண்ணுவா. அதுதான் இங்க வந்து கிருஷ்ணர் வந்து இவன்கிட்ட சொல்றார் அர்ஜுனன்ட்ட. அர்ஜுனா, உன்னோட ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு கேட்டா, உன்னோட கடமை என்ன அப்படின்னு கேட்டேன்னா சண்டை போடுறது. சத்திரியோட தர்மம் அதுதான். அதனால நீ அது பண்ணு. நீ வந்து ரிசல்ட்டை பத்தி இதை பத்திலாம் பார்க்க கூடாது. உன் கர்மாவை நீ செய். அந்த கர்மாவை வந்து பலனை எதிர்பார்க்காம பண்ணினா மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர. சோ தர்மத்திலேருந்து மோட்சம் எப்படி கிடைக்கும்? நிஷ்காம கர்மா. நம்ம இதை தான் கத்துக்கணும்னு போன வாட்டி ரொம்ப டீட்டெயில்டா பேசினோம். இதை பத்தி தான் இப்போ கர்மயோகத்துல ஃபுல்லா பின்னாடி 3rd சாப்டர்லயும் நிறைய சொல்ல போற. இந்த கீதா சாஸ்திரம் வந்து 2 விதமா புரிஞ்சுக்கணும். நிறைய தர்ம சாஸ்திரங்கள் வாழ்க்கையில இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த நம்ம படிக்கிற புக் வந்து ரியலா மோட்ச மார்க்கம். ஓகேயா? சோ இது மோட்ச மார்க்கமா இருக்கிறதுனால இது வந்து ஜென்ரலா நம்மளோட சின்ன சின்ன தர்மங்களை பண்ணி நமக்கு வர ஆசை அர்த்த காமங்கள்ல நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம அப்படிதான் பண்றோம். பூஜை பண்ணா இந்த பலன் வேணும்னு நினைச்சு நானும் அப்படிதான் பண்ணி நம்ம அதை பண்றோம். அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா நம்மள நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும் இல்லையா? நெக்ஸ்ட் லெவல் எப்படி கொண்டு போகணும்? என்னோடது என்ன வேலையோ நான் பண்ணுவேன், அந்த ரிசல்ட்டை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிற அந்த புத்தி கொண்டு போறதுக்கு தான் இந்த புக்கு. ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல நிறைய சொல்ல போறேன். வேதத்திலேயே ஈடுபட்டு இருக்கிறவான்னு அவளை கூட திட்டுவேன். அதனால எங்க எப்படி சொல்றாங்கிறத அங்க பார்க்கலாம். சோ இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுட்டாதான் இந்த ஸ்லோகத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியும். இதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா போன வாட்டி இது பண்ணிட்டோம், டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஹே பார்த்த அப்படின்னு அட்ரஸ் பண்ற. தே சாங்கியே ஏஷா புத்தி அபிஹிதா. சோ நான் இதுக்கு முன்னாடி ஆக்சுவலா லாஸ்ட் ஸ்லோகத்துல சொன்னது கர்மயோக பீஜம் தான். அதுக்கு முன்னாடி ஆத்ம தத்துவத்தை நான் சொன்னார் இல்லையா? அதுதான் சொல்றேன். சாங்கியேன்னா அந்த ஆத்ம ஞான விஷயம்னு அர்த்தம். சோ சாங்கியே யோகே அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த சாங்கிய யோகத்துல உனக்கு நிறைய சொல்லி கொடுத்தேன். ஏஷா புத்தி அபிஹிதா, நிறைய ஆத்ம விஷயத்தை பத்தி சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ துவம் கர்ம யோகே, இந்த இடத்துல வெறும் யோகேன்னு தான் போட்டிருக்காரு. ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும் கர்ம யோகே அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இமாம் புத்தி ஸ்டுனு, இந்த புத்தியை நீ புரிஞ்சுக்கோ. இமாம் புத்தி ஸ்டுனுன்னு சொல்லிட்டாரு. அது என்ன புத்தி அப்படிங்கிறது முன்னாடி ஸ்லோகத்துல சொன்னார். என்ன சொன்னார்? சுகே துக்கே சமே கிருத்வா லாபா லாபோ ஜயா ஜயோ அப்படின்னு சொன்னார் இல்லையா? சமத்துவமா இருக்கணும். ததா கர்ம பந்தம் பிரகாசியதி அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல சொன்ன அந்த புத்தி அது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். யயா புத்தியா யுக்தக, ப்ரீவியஸ் ஸ்லோகத்துல சொன்ன யயா அந்த புத்தியால இருக்கிறவன். யுக்தக மீன்ஸ் த பர்சன் ஹூ இஸ் அட்டாச்ட் டு தட் புத்தி அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த புத்தி எப்படிப்பட்டமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் உள்ள நோட்ஸ் எழுதியிருக்கேன், அதுக்கு நான் போறேன். அந்த மாதிரி புத்தியா இருந்தனா கர்ம பந்தம் பிரகாசியசி. இந்த கர்மத்து பந்தத்திலேருந்து, கர்மத்தோட பந்தங்கிறது என்ன? புனரபி ஜனனம் புனரபி மரணம். சோ இந்த கர்ம பந்தத்திலேருந்து நீ வெளியில வந்துருவ அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ இதுக்கு நான் போன ஸ்லோகத்துல இருந்து நம்ம மறக்க கூடாதுங்கிறதுக்கு எடுத்து போட்டிருக்கேன். என்ன பண்ணணும்? நிஷ்காம கர்மயோகம் பண்ணணும். கர்மயோகங்கிறது நிஷ்காமமா பண்ணாதான் கர்மயோகம், இல்ல நம்ம ஜென்ரலா பண்ற மாதிரிதான். அது நிஷ்காம கர்மயோகம் எப்படி பண்ண முடியும்? சுகே துக்கே சமே கிருத்வா, சுகத்தையும் துக்கத்தையும் சேமா எடுத்துக்கணும். ராக துவேஷம் ரஹிதகவா இருக்கணும். அவன் ஈடுபட்டு இருக்கிறவனுக்கு ஃபேவரிட்டிசம் இருக்கக்கூடாது. எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற அந்த புத்தி இருக்கக்கூடாது. அதுதான் இதுல பார்த்து அந்த மெயின் பாயிண்டா நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. மா ரெக்கார்டிங் ஆகுதாம்மா? எஸ் மேம். மாத்தங்கி வந்திருக்காளா? காணோம். ஓகே, நான் மட்டும் தான் இருக்கேன். ஓகே. ஆமா, அவங்க ஏதோ கால் வந்ததுன்னு சொன்னாங்க. ஹே பார்த்த அப்படின்னு சொல்ல, இங்க வந்து கோல்டு இருக்கா. ஹே பார்த்த அப்படின்னு அட்ரஸ் பண்ற. தேங்கிறது சதுர்த்தி விபக்தியில எடுத்துக்கணும். உனக்கு அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கறது. சாங்கியே, சாங்கியங்கிறது சப்தமி விபக்தி ஏகவச்சனத்துல.
அந்த சாங்கிய யோகத்துல தமிழ்லயும் அது சொல்றோம்ல யோகத்தில் அப்படிங்கிற மாதிரி லொகேஷன் மாதிரி வருது இல்லையா அது. ஏஷா புத்தி பிரதமா விபக்தி ஏக வச்சனம். ஏஷா புத்தி அபிஹிதா சொல்லப்பட்டதாக இருக்குது. உனக்கு இந்த புத்தியை நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற இதுவும் 1.1 தான். ஏஷா அபிஹிதா புத்தி உனக்கு சொல்லப்பட்ட புத்தி சாங்கிய விஷயத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். யோகே யோகேனா என்ன எடுத்துக்கணும்? கர்ம யோகே சப்தமி விபக்தி ஏகவச்சனம். 2 இஸ் அவ்யயம். இமாம் ஸ்ருணு இமாம்னா இந்த புத்தியை கேளுன்னு முன்னாடி சொன்ன அந்த ஸ்லோகத்துல இருந்து எடுத்துக்கணும். இமாம் இஸ் 2.1 ஸ்திரீலிங்கத்துல இருக்கு. ஸ்ருணு அப்படிங்கிறது கேளு அப்படிங்கிற எடுத்துக்கணும். லோட்லக்கார மத்தியம புருஷ ஏகவச்சனத்துல இருக்கு. யயா புத்தியா யுக்தக இந்த புத்தியோட அட்டாச் பண்ணிட்டு இருக்கிறவன் யயா புத்தியா 3.1 3.1 யுக்தக 1.1 அப்படி இருக்கிறவன் கர்மபந்தம் பிரகாசியசி இந்த கர்ம பந்தத்திலேருந்து வெளியில வந்துடுவான் அப்படின்னு அர்த்தம். இந்த பிரகாசியசிக்கு என்ன அர்த்தம்னா வெளில வந்துடுவான், எஸ்கேப் ஆயிடுவான் அப்படின்னு அர்த்தம். ஸோ கர்மபந்தம் இஸ் 2.1. பிரகாசியசிங்கிறது மத்தியம புருஷ ஏகவச்சனத்துல இருக்கு. சீனு முடிஞ்சா மத்தியம புருஷ ஏகவச்சனம்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வேர்ட் பை வேர்ட் பார்க்கலாம். ஏஷா தே ஏஷாங்கிறது வந்து ஆக்சுவலி தனியா இருக்கணும், சேர்த்து தப்பா போட்டா ஆஸ் யூஸ்வல். ஏஷா ஏதத் சப்தத்தோட ஸ்திரீலிங்கத்தோட பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அபிஹிதா அபிஹிதா வந்து புத்தியோட இது. ஏஷா புத்தி அபிஹிதான்னு பார்த்தோம். ஸோ மூணுமே வந்து இதுலதான் வரணும், பிரதமா விபக்தி ஏகவச்சனம். இங்க தப்பா போட்டிருக்கா. ஏஷா தே ரெண்டுமே பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அங்க கரெக்டா போட்டிருக்கா. அபிஹிதா கிராஸா வந்திருக்கு. தே அப்படிங்கிறது வந்து யுஷ்மத் சப்தத்தோட சதுர்த்தி விபக்தியில இருக்கு. அபிஹிதா பிரதம புருஷ ஏகவச்சனம் புத்தியோட அட்ஜெக்டிவ். புத்திங்கிறதும் ஸ்திரீலிங்க சப்தம் பிரதம புருஷ ஏகவச்சனத்துல இருக்கு. சாங்கியங்கிறது சாங்கியே கிராஸா இருக்கு மேல இருக்கிறது எல்லாம். சாங்கியங்கிறது சாங்கியம் அப்படிங்கிற அந்த சப்தம் புல்லிங்க சப்தத்தோட சப்தமி விபக்தி ஏகவச்சனம். சாங்கியே யோகே அப்படின்னு வந்திருக்கு. ஸோ சாங்கிய யோகே நீங்க எடுத்துக்கூடாது. சாங்கியங்கிறது தனி சென்டென்ஸ், யோகேங்கிறது கர்ம யோகேன்னு வருது மீனிங்ல. ஸோ ஆனா சப்தமி விபக்தி ஏகவச்சனம் தான். இமாம் ரெண்டு ஒண்ணுக்கு ஒண்ணு அட்ஜெக்டிவ் கிடையாது. 2 இஸ் அவ்யயம். இமாம்ங்கிறது 2.1 உங்க நெட்ல தான் கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸ்ருணு லோட்லக்கார மத்தியம புருஷ ஏகவச்சனம். புத்தியா புத்தி அப்படிங்கிற சப்தம் ஸ்திரீலிங்க சப்தத்தோட திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். யுக்தக யுஜுங்கிற தாத்துவோட யுக்தா சேர்ந்தா யுக்தங்கிற வேர்டு காயின் ஆகும். பிரதமா விபக்தி ஏகவச்சனம். யயா புத்தியான்னு வந்தது. ஸோ புத்தியோட என்ன விபக்தியோ அதுதான் இது, நம்ம புரிஞ்சுக்கலாம். திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். பார்த்த சம்போதனத்துல இருக்கு. அதுக்கப்புறம் கர்ம பந்தம் கர்மணக பந்தம். ஆக்சுவலி கர்மணகங்கிறது ஷஷ்டி விபக்தியில வருது. ராமஸ்ய அப்படிங்கிற மாதிரி. ஆனா இங்க இஸ்யாவில வரக்கூடாது. கர்ம சப்தம் வந்து கர்மணக அப்படின்னு வரும். நகாராந்த சப்தம் நிறைய இப்படிதான் வரும். கர்மணக பந்தம் கர்ம பந்தம். த்விதியா விபக்தி ஏகவச்சனம். இதான் ஆப்ஜெக்ட். துவம் கர்மபந்தம் பிரகாசியசி அதான் பாயிண்ட். நீ அந்த கர்ம பந்தத்திலேருந்து விடுபடுவ அப்படிங்கிற. ஸோ எப்படிப்பட்ட புத்தி எப்படி பண்ணினா அப்படின்னா கர்மயோக புத்தியா அப்படிங்கிறத திருத்தியா விபக்தி இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காரு இந்த ஸ்லோகத்துல. பிரகாசியத்தி ஹாங்கிற தாத்து பிராங்கிற ப்ரிஃபிக்ஸ உபசர்க்கம் சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல. பவிஷ்யத் காலத்துல இருக்கு. மத்தியம புருஷ ஏகவச்சனம். ஸோ இந்த ஸ்லோகத்தோட மெயின் கீ பாயிண்ட் கர்மயோகேன கர்ம பந்தன மோக்ஷனம் பவதி. மோச்சனம் மீன்ஸ் மோக்ஷம்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லோகா. தே பிளஸ் அபிஹிதா பூர்வ ரூப சந்தி இங்க போட்டிருக்கேன். ஸோ நீங்க முடிஞ்சலாம் கிளாஸ் முடிஞ்சப்பறம் ஹோம்ஒர்க் மாதிரி நீங்களே பண்ணி பார்த்துட்டு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். அப்போ சந்தி வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்லோகா. இதுவும் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அங்க எப்படி ஆத்ம தத்துவத்தை பத்தி நிறைய 3 பாயிண்டா சொல்லிட்டு வந்தாரோ அதுல அதே மாதிரி இதுல இந்த கர்மயோகத்தை ஃபாலோ பண்றதுனால வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நேஹா விக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பம் அப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோ பயாத். ஓகே, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ்னு பார்க்கலாம். ந பிளஸ் இக நேக அபிக்ரம நாசக அஸ்தி.
அபிக்ரமநாசோ அஸ்தின்னு ஆயிடும். விசர்க்கம் வந்து உத்வமா போயிடும். அதுக்கப்புறம் இருக்கிற அகாரம் பூர்வ ரூபம் ஆயிடுறது. பிரத்யவாயோ ந வித்யதே, பிரத்யவாயக உத்வத்தால பின்னாடி 3rd 4th 5th லெட்டர் ஆஃப் த வர்க்கால இருக்கிறதுனால அது வந்து யோன்னு ஆயிடுது. ந வித்யதே. ஸ்வல்பம் பிளஸ் அபி, ஸ்வல்பம் அபி, அங்க வந்து சம்யோகம் தான், சந்தி கிடையாது. அபி பிளஸ் அஸ்ய அபியஸ்ய, என் சந்தி இருக்கு. தர்மஸ்ய திராயத்தே மகதஹ பயாத் மகதோ பயாத். அகைன் அதே ரூல் தான். விசர்க்கத்தோட உத்வம் 3rd 4th 5th லெட்டர் ஆஃப் த வர்க்கா யாவார் அலஹா இதெல்லாம் வரும். இப்போ அன்வயம் பார்க்கறதுக்கு முன்னாடி போன ஸ்லோகம் மாதிரி இங்கேயும் சில விஷயங்கள் படிக்கணும், அப்பதான் புரியும். சரி, என்னெல்லாம் சொல்லணும் அப்படின்னா, முதல்ல இதை பார்த்துட்டு அதை பார்த்தோன்னா 3 வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். 3 வேர்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அபிக்ரம, சரி இதை மேல சொல்லிடுறேன். இங்க இகனா என்ன அர்த்தம்? கர்மயோகே அப்படின்னு எடுத்துக்கணும். கர்மயோகே ஸ்பெல்லிங் தப்பா போட்டிருக்கேன், நான் அப்புறம் மாத்துறேன். சோ இந்த இது எப்படிப்பட்ட கர்மயோகம்? மோட்ச மார்க்கே கர்மயோகே, மோட்சத்துக்கு மார்க்கமா இருக்கக்கூடிய அந்த கர்மயோகத்துல அபிக்ரமநாசக நாஸ்தி. அபிக்ரமநாசனா ஸ்டார்ட் பண்ணது வந்து வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது கிடையாது. அபிக்ரம இஸ் த பாயிண்ட் வாட் வி ஸ்டார்டட், அதோட நாசம் வந்துடாது. பிரத்யவாய ந வித்யதே, இதுல வந்து நம்ம பண்ணிட்டே போறோம். பிரத்யவாயனா ரியலா எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம பண்ணணும்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு, அது தினப்படிக்கு பண்ணினா அது வந்து புண்ணியத்துல சேராது, ஆனா பண்ணலைன்னா பாப்பம் வரும். மெயினா இதுக்கு எப்பவும் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவா அப்படின்னு சொன்னா, இந்த பிராமின் சந்தியாவந்தனம் எல்லாம் பண்ணினா புண்ணியம் கிடையாது, காயத்ரி ஜபம் சொன்னா புண்ணியம் கிடையாது, ஆனா பண்ணலைன்னா அவளுக்கு பாபம் உண்டு. ஏன்னா அந்த மந்திரத்தை கத்துண்டு அவ அதை யூஸ் பண்ணாம இருக்கா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? விபரீத பலன் எடுத்துக்கணும். ஸோ பண்ணாம இருக்கிறதுனால ஒரு விபரீத பலன் வரும் சில சமயங்கள்ல, அந்த மாதிரி அது கிடையாது இதுல. அதுக்கப்புறம் அஸ்ய தர்மஸ்ய, இந்த கர்மயோகத்தை ஃபாலோ பண்ற, தட் இஸ் கடமையை செய்யறாங்கிற இந்த தர்மத்துல ஸ்வல்பம் அப்படி அனுஷ்டானம், கொஞ்சம் அனுஷ்டானம் பண்ணினா கூட மகதக பயாத் திராயத்தே, ஒரு பெரிய பயத்திலேருந்து நம்மளை காப்பாத்துறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். ஏன்னா மெயினா எல்லாருக்குமே சம்சார பயம்னா அது ஜென்மத்தை பத்தி பயம், இல்லைன்னா நெக்ஸ்ட் பிறப்பில் எப்படி இருப்போன்னு, இல்லை ஃபியூச்சர்ல எப்படி இருப்போம்னு பயம், இல்லை டே டு டேலையும் பயம், எல்லா விதத்துலையும் பயம், அப்படித்தானே நம்ம இருக்கும். ஸோ அந்த பயத்திலேருந்து இது பண்ணினா, தட் இஸ் எல்லாமே அந்த பாவனை வந்து கர்மயோக பாவத்துல பண்ணா இருக்கும் அப்படிங்கிற. ஸோ இப்போ அந்த 3 பாயிண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்து கீ பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கணும். அபிக்ரமநாசக அஸ்தி. அபிக்ரமநாசம் அப்படின்னா என்ன டெஃபினிஷன்? ஆரப்தஸ்ய அசமாப்தஸ்ய அப்பி நிஷ்பலத்வம். இப்போ ஒரு வேலை ஆரம்பிக்கிறோம், ஆரப்தஸ்ய ஆரம்பிச்ச, ஆனா சமாப்தம் பண்ண முடிக்க முடியல. சமாப்தம்னா முடிஞ்சது, அசமாப்தம்னா முடியாத அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த முடியாத வேலையோட நிஷ்பலத்துவம், ஒரு வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது கர்மயோகத்துல பண்ணா கிடையாது. ஏன்னா நம்ம கர்மயோகத்துல வந்து நான் இது பண்ணணும்னு பண்றோமே தவிர அந்த பலன்ல ஆசை வைக்கக்கூடாது, என்ன வந்தாலும் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கு எப்படி சொல்றார் அப்படின்னா, நம்ம பேசிக்கா பார்க்கணும்னா மோஸ்ட்லி ஒரு ட்ரேடருக்கு வந்து ஒரு வேலை செய்வான், அவனுக்கு எய்தர் வந்து லாபம் நஷ்டம் அப்படின்லாம் வரும். அந்த நஷ்டம் மரத்தே வந்து அவன் சம்டைம் முடிக்க முடியாம போகலாம், ஏதாவது ஒரு காரணத்தால. இப்ப எல்லாம் கொரோனால உட்காந்து இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. அப்படி முடிக்க முடியாத பொறுத்தே அவன் இப்போ வந்து பலனை எதிர்பார்க்கறதே ப்ராஃபிட்டை தான் எதிர்பார்த்து ஒரு ட்ரேடர் பண்ணுவான். ஸோ நேச்சுரலி வந்து அவனுக்கு நிஷ்பலத்துவம் ஆயிடும். ஆனா கர்ம யோகத்துல நான் இது பண்ணணும் என் ரோல் அப்படின்னு பண்றவன் அந்த கர்மத்தை பண்ணிட்டே இருக்கிறதுனால ப்ராஃபிட் லாஸை பத்தி நினைக்க மாட்டான். ஸோ அந்த மோட்சத்துக்கு போறதுக்கு உண்டான அந்த பலன் வந்து அவனுக்கு ஷியூரா கிடைக்கும். தட் இஸ் அந்த மார்க்கத்துல போறதுக்கு உண்டான அந்த பலன் வந்து அவனுக்கு உண்டு அப்படிங்கிறது பாயிண்ட். ஸோ இதுக்கு பிரத்யவாயன வித்யதே. பிரத்யவாயனா ஆல்ரெடி சொன்னேன், விபரீத பலம் கிடையாது, விபரீத பலம் நாஸ்தி அப்படின்னு சொன்னேன். எப்படி விபரீத பலம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு சிகித்சாவத் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். எக்ஸாம்பிள்ல என்ன போட்டிருக்க, ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறார். ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கிறதே there is a chance, அவருக்கே தெரியாம அவர் நல்லெண்ணத்தை தான் கொடுப்பார், ஆனா
ஒரு சான்ஸ் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு உல்டாவா போகலாம். இந்த கேஸ் நிறைய எப்படி பார்க்குறோன்னா அலர்ஜி திடீர்னு டிக்ளேர் பண்ணுறாங்க, இது தெரியாமல் போயிடுறது அப்படிலாம் இருக்கு இல்லையா. ஸோ இவன் நல்ல எண்ணத்தோடு பண்ணால் கூட அது வந்து விபரீத பலம் ஆகும். ஆனால் கர்மயோகத்தில் விபரீத பலம்ங்கிற லாஜிக் கிடையாது. ஏன்னா அவன் கர்ம பலத்தை எதிர்பார்க்க போகுது இல்லை. பேசிக்கலி அவன் வந்து நான் பண்ணணுங்கிறது பண்ணுறதுனால எந்த பலன் வந்தாலும் இட் இஸ் நாட் கோயிங் டு அஃபெக்டிவ். ஸோ அது ஒரு விதத்தில் மோட்ச சாதனமாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பாப்பம் எப்படி இதுவோ புண்ணியம் எல்லாமே வந்து பந்தம் தான், கர்ம பந்தம் தான். ஸோ எதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகாது. மூணாவது பயாத் திராயதே, ஒரு பயத்திலிருந்து நம்ம என்ன சொல்றானா, இப்போ நம்ம இன்டென்ஷன் கரெக்டா பண்ணா அது சப்போஸ் அது தப்பானா கூட அந்த பாவம் நம்மளுக்கு வராது அப்படிங்கிறாளா? பாவம் வராது, ஏன்னா நீ வந்து கரெக்ட் புண்ணியம். ஆமா, புண்ணியமும் வராது பாவமும் வராது. ஏன்னா நம்ம புண்ணிய பாவம் சேர்த்தாலே நமக்கு இன்னொரு பிறப்பு தான். நீ புண்ணியம் சேர்த்தாலும் இன்னொரு பிறவிதான். நம்ம அந்த மாதிரி நினைக்காம நம்மளுக்கு பிரச்சனை இது இல்ல, பாவம் கிடையாது. அதான் பாயிண்ட். சோ நம்ம வேலை இது பண்ணணும். என்னோட வேலை என்ன, நான் இது பண்றேன். இதுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து ஃபேவரபிளா ஆகலாம், எனக்கு அன்ஃபேவரபிளா ஆகலாம். எனக்கு அன்ஃபேவரபிளா ஆனா நான் வருத்தப்படக்கூடாது, ஃபேவரபிளா ஆனா சந்தோஷப்படக்கூடாது. அந்த ஆட்டிடியூட் ரியலா இருக்கணும் உள்ளுக்குள்ள. நம்ம ப்ராபப்ளி we may pretend to be like that, நமக்கு ரியலா அப்படி இருக்கணும். அதுதான் ரியல் கர்மயோகிக்கு அடையாளம். ப்ராபப்ளி நம்ம வந்து இப்படிலாம் பண்ணணும் இருக்கணும்னு தெரிஞ்சுட்டு we can move towards that. அப்படி மூவ் பண்ணிட்டே இருந்தா நிஜமாவே ஒன் டே நமக்கு அப்படி ஆனா ஒரு 5 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், அடுத்த ஜென்மம் கூட ஆகலாம், யார் கண்டா. அதை தான் சொல்றேன். ஸோ இந்த அடுத்த பாயிண்ட் அதான் சொல்றேன், நீ பண்ண அந்த ஸ்வல்பம் அது கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. இப்போ நம்ம நேத்தி கூட பார்த்தோம், ஃப்ளட் வந்ததுன்னு சொன்னா. ஃப்ளட் வரத்தே வந்து நிறைய ஃபார்மர்ஸ்க்கு வந்து லாஸ் ஆயிடுது. ஆனா அந்த ஃபார்மரோட கர்மயோகியா பண்ணினான்னு வச்சுக்கோங்க, அசியூம் பண்ணிக்கோங்க, ரொம்ப கஷ்டம் ப்ராக்டிக்கலா. அப்படி அவன் பண்ணினா, அவன் அந்த அந்த ஒர்க் பண்ணினால அதோட புண்ணிய பலன் அவன் கர்மயோகியா பண்ணதுனால அது மோட்ச பலத்தை கொடுக்கும். கொஞ்சோண்டு இருந்தா கூட அது அவன் கொஞ்சோண்டு பண்ணிட்டு இது பண்ணி நான் விட்டுட்டா கூட பாதி இல்லை. ஏன்னா இப்ப இதுக்கு எப்படி கரெக்டா எக்ஸாம்பிள் சொல்லலாம், தியானம் எல்லாம் சொல்லலாம். மெடிடேஷன் பண்றா, இல்ல நம்ம நல்ல புக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி படிக்கிறோம், இந்த மாதிரி வந்து நமக்கு முடிஞ்சிடுறோம், பிறப்பு முடிஞ்சிடுது, நெக்ஸ்ட் பிறப்பு வருது. அந்த நெக்ஸ்ட் பிறப்புல வந்து கரெக்டா நம்மளோட இதுக்கு சூட்டபிளான இருக்கிற இடத்துல போறப்போ அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ ஆனா இந்த மாதிரி பலனை எதிர்பார்த்து பண்ற ஒரு சாதாரண ஃபார்மருக்கு அடுத்த வாட்டி விதைக்காமையே முளைக்குமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஸோ கர்மத்தை எதிர்பார்க்காம, அந்த கர்ம பலனை எதிர்பார்க்காம பண்றவாளுக்கு மறைமுகமா அந்த மோட்ச பலன் கிடைக்கும். மோட்ச பலன்னா என்ன அர்த்தம், மோட்ச மார்க்கத்துக்கு அவன் அடுத்த ஸ்டெப்பு நெக்ஸ்ட் படிக்கட்டு ஏறதுக்கு அவனுக்கு வழியை காட்டும். அது நம்ம நிஜமாவே பார்க்கலாம். நிறைய விஷயங்கள நல்ல விஷயங்கள் பண்ணிட்டே இருந்தா அந்த நல்ல விஷயங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப்பு பகவான் நமக்கு கொடுப்பார். நமக்கு நம்மளே அறியாம நம்ம பார்க்கலாம். அது பயாத்ராயத்தே, பயத்திலேருந்து நம்மளை காப்பாத்துறது. ஏன்னா எல்லாத்துக்கும் நமக்கு பயம்தான். எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஃபியர் இருக்கும், ஐயோ நல்லபடியா முடியணுமே நல்லபடியா முடியணுமே அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ லௌகிக கர்மா மட்டும் இல்ல, வைதிக கர்மத்துல கூட இந்த பிரச்சனை இருக்கு. இப்போ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, நான் இது கொஞ்சம் உங்களுக்கு பயமா இருக்கும் நான் சொன்னான்னு சொல்றேன். இப்போ நம்ம ராவணன் கும்பகர்ணன் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? கும்பகர்ணனை வந்து வரம் பண்ணான், பயங்கரமா வரம்லாம் எதிர்பார்த்து பெரிய லெவல்ல தபஸ், நாக்குல வந்து மாறி அது தூக்கம். சோ இந்த பலன் வந்து அவனுக்கு கிடைச்சிருது. நாக்குல நித்ராத்வம் கேட்டுட்டான் இல்லையா, அவன் நிரந்தரத்துவம் கேட்கறதுக்கு நித்ராங்கிற மாதிரி வந்துடுத்து வாயில. ஆனா சப்போஸ் அவன் கர்மயோகியா இருந்திருந்தான்னு வச்சுக்கோ, அவன் முதல்ல கர்மயோகி இல்லை. ஏன்னா அவன் நித்தியத்துவம் கேட்டாலே வந்து உயிரோட நித்தியத்துவம் கேட்க கூடாது. நம்ம சொல்றது வந்து மோட்ச பலன் கேட்கிறோம். ஆனா இவன் வந்து கர்மயோகி இல்லாததுனால இவனுக்கு வந்து இந்த பிரத்யவாய இந்த மாதிரி அந்த டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு, இந்த ரிஸ்க் இருக்கு மொத்தத்துல. அதனால்தான் நம்ம ஏதாவது ஸ்லோகம் சொல்றதை கூட என்ன சொல்வா, நம்ம மோஸ்ட்லி கர்ம பலனை எதிர்பார்த்து தான் நம்ம சொல்றோம் இல்லையா, அதுல டவுட் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஸ்லோகத்துல நம்ம ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம் இல்லையா, அதனால அந்த ஸ்லோகத்துல தப்பா பண்ணியிருந்தேன்னா பகவானே என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள இன்டென்ஷனை வச்சு எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம ஸ்லோகத்துல முடிப்போம். அதுக்குதான், ஏன்னா இல்லைன்னா தப்பா சொன்னா அதோட எஃபெக்ட் வந்துடுமே அப்படிங்கிற விஷயம் தான் இதுல பாயிண்ட். ஸோ கர்மயோகிக்கு இந்த பயம் கிடையாது. அவன் பண்ற கொஞ்சம் நல்ல அந்த ப்ராப்பர் ரூட்டா இருந்தேன்னா
அவனுக்கு பெரிய பயத்துல இருந்து அவனை காப்பாத்துறது. இப்ப நம்ம பார்த்தோம் எக்ஸாம்பிள் இந்த கும்பகர்ணன் பார்த்தோம். அது மாதிரி எல்லாருக்குமே பட் நம்ம ஸ்லோகம் சொல்றதோ இல்ல இப்போ ஒரு வரன் கேட்டு யாகம் பண்ணி இது பண்றது அது ஒரு பலனுக்காக தானே, அது கர்ம யோகா ஆகாது. அடுத்தது அததான் கண்ணாப்பிதான் திட்ட போறார், அடுத்ததுல சொல்ல போறார். நீ வேதத்துல சொன்ன வழியில நடந்தா கூட நீ கர்மயோகியா இல்லைன்னா அது வேஸ்ட். ஏன்னா இது மோட்ச சாதனம். அது தப்பு இல்லை. இப்போ வேதத்துல 2 காண்டம் இருக்குன்னு சொல்வா. வேதத்தை ஆக்சுவலி யூ ஹாவ் டு பிரேக் இட் ஆஸ் 2. ஒன்று எப்படின்னு கேட்டேன்னா கர்ம காண்டம், ஒன்று முக்தி மார்க்கம். இப்போ நம்ம இது படிக்கிறோம் வேதஸ்ய அந்தம், வேதத்தோட எண்டு. வேதத்தோட எண்டு என்ன அப்படின்னு கேட்டேன்னா வேதாந்தம் அப்படின்னு தான் அதுக்கு பேரு. வேதாந்தத்தோட அல்டிமேட் எய்ம் முக்தி, மோக்ஷம் தான் அதுக்கு எண்ட் ரிசல்ட்டா இருக்கு. மோக்ஷம்னா என்ன அர்த்தம்? இன்னொரு பிறவி வரக்கூடாது அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் இது எல்லாராலையும் பண்ண முடியாது. பேசிக்கலி அதுக்கு மனப்பக்குவம் எல்லாம் வேணும் இல்லையா? எல்லாரும் அதுக்கு தகுதி இருக்க மாட்டா. அப்ப அது இன்னொரு வழி சொல்றது. சரி ஒழிஞ்சு போ, உனக்கு ஆசை இல்லையா மோட்சத்துல, அப்ப நீ எப்படி வாழணும் அப்படின்னு கேட்டேன்னா நெக்ஸ்ட் தர்மத்துல வாழலாம், அதர்மத்துல வாழலாம். அப்போ அட்லீஸ்ட் அதர்மத்துல போகக்கூடாது, ரைட்டா? அப்போ அதர்மத்துல போகாம இருக்கதான் சத்தியம் வத தர்மம் சரன்னு ஒரு ஜெனரல் ரூல்ஸ் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கா. சரி அப்படின்னா இப்படி வாழு, அப்படின்னா உனக்கு இதெல்லாம் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வேணுமா, அப்ப நீ இந்த பூஜையெல்லாம் பண்ண இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கும் வழி கொடுத்துருக்கா. ஸோ வேதத்துல சொல்லி இருக்கிறது எல்லாம் உண்மைதான், அது பண்ணா அந்த பலன் கிடைக்கும் தான். ஆனா மோட்சத்தை விரும்புறவன் அதை விரும்பக்கூடாது. நீ அந்த பூஜையை பண்ண அப்ப எப்படி பண்ணலாம்? அப்ப நீ மோட்சத்துல விரும்புற, இப்ப ருத்ர ஜபம் பண்றோம், ஏதோ ஒரு ஜபம் பண்றோம்னா நான் 10 வாட்டி சொன்னா எனக்கு இந்த புண்ணியம் வரும்னா புண்ணியம் டெஃபினட்டா வரும். அந்த புண்ணியம் வந்ததுன்னா உனக்கு சரி நீ ரொம்ப புண்ணியமே பட்டனா அதுக்கு சொல்லுவா ஸ்வர்க்கமே கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோ. ஸ்வர்க்கத்துல எப்படி எவ்வளவு நாள் இருப்பேன்னா உன்னோட புண்ணிய பலன் எவ்வளவு நாள் இருக்கோ ஸ்வர்க்கத்துல அவ்வளவு காலம் தான் இருக்க முடியும். உன்னோட புண்ணிய பலன் 0 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ, பயந்து திருப்பியும் மானுஷ லோகத்துல பூமியில தான் பிறக்கணும். திருப்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிதான் ஆகணும். ஸோ மோட்ச பலன் எப்ப கிடைக்கும்னா நீ புண்ணியம் பாபம் ரெண்டுத்தையும் 0 பண்ணணும். புண்ணியம் பாவம் எப்போ 0 ஆகும்? எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு மனசால நினைச்சா ஓட்டாது. நம்மளை கர்ம பந்தம் அப்பதான் நம்மளை விட்டு போகும். ஸோ இதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இக அதவா இங்க என்ன சொல்ல வரோம்? ஸ்வ தர்மசிய ஸ்வல்பம் அப்பி, அந்த பண்ணின தர்மத்தோட கொஞ்சம் அந்த பலனாவது இக அதவா அமுத்திர இங்க அப்புறம் மேல் உலகத்துல இல்ல அடுத்த ஜென்மத்துல அதோட வினாசங்கிறது வராது. எதுக்கு? கர்ம யோகிக்கு. ஆனா மிச்சவாளுக்கு அப்படி இல்லை. ஏன்னா இந்த ஜென்மத்துல பண்றது அடுத்த ஜென்மத்துக்கு பீஜமா போகிறது. இந்த ஜென்மத்துல அவன் புண்ணியமும் பாவம் ரெண்டுமே சேர்க்காம எல்லாம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டே இந்த ரியலாவே மனசால அப்படி நினைச்சானா அவனுக்கு ரியலாவே ஒரு வேலை அப்ப கூட என்ன ஆகும் அப்படின்னா அப்ப கூட அவனுக்கு 0 ஆக சான்ஸ் இல்லை. அவன் ஏற்கனவே அந்த போன இதுல மிச்ச மீதி ஏற்கனவே இருந்ததுன்னா அடுத்த ஜென்மத்திலேயோ இல்லை இந்த ஜென்மத்திலேயோ அனுபவிச்சுட்டு அப்புறம் தான் அவனுக்கு போகும். அதனாலதான் சித்தாஸ்கெல்லாம் கூட பெரிய பெரிய கிரேட் பர்சன்ஸுக்கு நிறைய பாக்குறோம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருது இல்லையா? ஸோ அவங்க ஏற்கனவே பண்ற சோகால்டு இதை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்போ அவளுக்கு அது வருத அவ அப்பவும் எப்படி எடுத்துப்பா, இதுக்கு எனக்கும் இந்த பாடிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிப்பா. ரமணர் தான் எக்ஸாம்பிள் சொல்லுவா எப்பவுமே. ரமணருக்கு ஏதோ பெரிய ப்ராப்ளம் வந்துடுது, டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணணும்னா ஆப்ரேஷன் கூட பண்ணிட்டார் போல இருக்கு, ஆனா எனக்கும் அந்த பாடிக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி இருந்தாரு. ஆமா அப்படின்னு சொல்லுவா. ஈவன் அவருக்கு அம்னீஷியாலாம் கூட, அம்னீஷியா என்ன சொல்லுவாங்க, அனஸ்தீஷியா கூட கொடுக்காம ஆப்ரேட் பண்ணினா அப்படின்பா. ஏன்னா அந்த பலன் ஏதோ ஒன்று இருக்கும் இல்லையா, அது வேல்யூ பண்ணி தான் ஆகணும். அது ஃபைனல் ஜென்மமா இருந்தா கூட அது அப்படி பண்ணி தான் ஆகும். அப்போ மிச்சப்படி அவருக்கு எல்லாமே 0 ஆனதுனால அந்த பாவம் ஏதாவது இருந்ததுன்னா அது அனுபவிக்கிறதையும் அவங்களுக்கு அது தெரியும். பட் அவங்களுக்கு அது பாடியில ஒட்டாது. அந்த கஷ்டம் அவ மனசை அஃபெக்ட் பண்ணாது, எதுவும் பண்ணாது. அவ அதையும் ஏன்னா அவளுக்கு பாடி அந்த ஆத்மாங்கிற டிஃபரன்ஸ் நல்லா அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அவளுக்கு அது அஃபெக்ட் ஆகாது. ஸோ பலசிய இச்சையா கிருத்தேஷு காரியேஷு. ஆனா நம்ம பண்ற காரியங்கள் மிச்சவாளுக்கு எப்படி இருக்கு? ஒரு ரிசல்ட் வேணும்னு பண்ற காரியங்கள். என்ன மாதிரி காரியம்? தேவ பித்ரு மனுஷ காடை வேண்டி பண்றோம், பித்ருஸை வேண்டி பண்றோம், அப்புறம் மனுஷாளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒண்ணு பண்றோம். இந்த மாதிரி காரணங்கள்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல பிரமாதாதி காரணா, பிரமாதம்னா ஸ்லிப் ஆயிடுச்சு, ஏதோ ஸ்லிப் ஆஃபட்டாங்க, அவன் கும்பகர்ணன் கேட்ட மாதிரி கேட்டானா பலத்தை விரும்பி பண்ணா உல்டா ஆயிடும். அதனால கிந்து பாபம் ஏவ பவதி, பாவம் தான் வரும். ததா ஏவ கர்ம யோக
ததா ஏவ அந்த மாதிரி கர்மயோகே நாஸ்தி, கர்மயோகத்துல இருக்கிறவனுக்கு வராது. அதனால்தான் எந்த ஸ்லோகம் எப்போ சொன்னாலும் இதுல ஏதாவது தப்பு இருந்ததுன்னா பகவானே கிருஷ்ணார்ப்பணம் சமர்ப்பணம்னு சொல்லிடணும். அப்ப நமக்கு அந்த இது வராது, பிரச்சனை வராது. மோஸ்ட்லி ஸ்லோகத்துல சொல்லுவான், அது முடிச்ச உடனே அதை சொல்லுவான். சோ இந்த 3 பாயிண்ட புரிஞ்சுட்டு இப்போ மோஸ்டா நம்ம ஸ்லோகம் சொல்றோம்ல மேம், இப்போ சின்ன வயசுல எல்லாம் நம்ம ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்போம். அதுக்கு மீனிங்கோ அதுக்கு என்ன பலன்னு தெரியாதுல்ல. சொன்னா நல்லது சொல்லுவோம், நம்ம சொல்லுவோம். பலன் உண்டு. ஏன்னா வேதத்தை படி நீ சொன்ன ஸ்லோகம் தான். நம்ம கர்மயோகி இல்லையே, சோ நமக்கு அதோட ஸ்லோகத்தோட பலன் புண்ணிய பலன் உண்டு, டவுட் இல்ல. அதுதான் அவர் 2ஆ டிவைட் பண்ணிட்டார். மோட்ச மார்க்கம் வேணும், எனக்கு இதை பத்தி வேண்டான்னு சொல்றவங்களுக்கு தான் இல்ல, மிச்சம் எல்லாருக்கும் உண்டு, நமக்குலாம் உண்டு. நம்ம பண்ற எல்லா ஆக்டிவிட்டிஸ்க்கும் இது ஒரு பிளஸ் மைனஸ் எல்லாம் உண்டு. மனசா வாச்சா காயேன, எதுனாலும் காயேன வாச்சா மார்க்கம் வேணும்னா அப்போ ஸ்லோகமே சொல்ல வேண்டாமா? ரொம்ப உண்மையா சொல்லணும்னா, நீ நிஜமாவே ஒரு பெரிய ஞானம் வந்துருச்சுன்னா உனக்கு ஸ்லோகம் சொல்ல தோணாது. ஒரு ரியல் ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா அப்ப கூட அப்ப ஏன் பெரியவாள்லாம் பண்றா, காஞ்சி மட பெரியவாளும் ஸ்ருங்கேரி மடத்து பெரியவாளும் உட்காந்து எதுக்கு பூஜை பண்றா, மிச்சமா எனக்கு சொல்லித்தரா. இப்போ புண்ணிய பாபம் எதுவும் எதிர்பார்க்க கூடாதுங்கிறது உயர்ந்த நிலை. முதல்ல அதர்மம் பண்ணி வாழறானே அவனை நம்ம மார்க்கத்துக்கு கொண்டு வரணும்னா தர்ம மார்க்கத்துக்கு தானே கொண்டு வரணும் இல்லையா? அது அந்த ஸ்டெப் படிக்கட்டு தானே. 1 2 3 தேர்ட் மார்க்கம் தேர்ட் லெவல் மோட்ச பிராப்தி. இப்ப நம்ம மோஸ்ட்லி நம்ம செகண்ட்ல இருப்போம், பகவான் புண்ணியத்துல முதல் படியை தாண்டிப்போம். சோ இந்த 2வது மார்க்கத்துல இருக்கிறவ தர்ம மார்க்கத்துல வேத மார்க்கத்துல தான் வாழணும். உங்களோட ஆசை ஏதாவது தீர்த்துக்கணுமா, வேதத்துல சொன்ன வழியில நீங்க என்ன பூஜை வேணா பண்ணி என்ன பலன் வேணா கிடைக்கும், 100% கிடைக்கும். சோ நீங்க இப்படி வாழுங்கோன்னு அந்த பெரியவாள் நமக்கு சொல்லி கொடுக்குறா. ஏன்னா அவளுக்கு தெரியும் நம்ம எல்லாரும் மோட்ச மார்க்கத்துக்கு போல அப்படின்னுட்டு. அது நம்ம வேதாந்தத்தை இது நம்ம இப்ப படிக்கிற நம்ம பகவத்கீதை வேதாந்தம், வேதாந்தத்தை சொல்றது. சோ வேதாந்தத்தை சொல்றது அப்படின்னா என்ன அர்த்தம்? மோட்ச மார்க்கம். இது முதல்லயே அதோட பர்பஸ் ஆஃப் த கருத்து என்னன்னு பார்த்தோம், சோக மோக நிவிருத்தி அப்படின்னு பார்த்தோம். சோகத்துக்கும் மோகத்துக்கும் நிவிருத்தி எப்படி வரும்னு கேட்டா புனர்ஜென்மம் இல்லாம இருக்கிறது தான் அப்படிங்கிற பாயிண்ட். ஸோ நம்ம படிக்கிறது ரியலா ரொம்ப அல்டிமேட் பர்பஸை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பட் நத்திங் ராங், இப்படி இருக்குன்னு ஒண்ணு தெரிஞ்சாதானே நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அதனால தப்பு கிடையாது. ஓகேயா? சோ இங்க என்ன சொல்றா இந்த ஸ்லோகத்துல, ஈக ஈக அவ்யயம் அபிக்ரம நாசக 1.1 நாஸ்தி நாஸ்தி நாஸ்தின்னு வந்துடும். பிரத்யவாயக பிரத்யவாயகன விபரீத பலன் நாஸ்தி ந வித்யதே 1.1 வித்யதே கிரியாபதம். அஸ்ய தர்மஸ்ய நம்ம பண்ணின அந்த தர்மத்தோட ஸ்வல்பம், அஸ்ய தர்மஸ்ய ஷஷ்டி விபக்தி, போத் ஆர் ஷஷ்டி விபக்தி. ஸ்வல்பம் அப்படி அனுஷ்டானம், அனுஷ்டானங்கிறது அர்த்தம் புரியணுங்கிறதுக்காக எழுதியிருக்கேன். கொஞ்சமா இருந்தா கூட ஸ்வல்பம் அப்படி 1.1 அப்படி அவ்யயம் மகதக பயாத் திராயத்தே, ஒரு பெரிய பயத்திலேருந்து. மகதக அப்படிங்கிறது பஞ்சமி விபக்தி ஏகவச்சனத்துல இருக்கு. சோ பெரிய ஒரு பயத்திலேருந்து, ஃப்ரம் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கறது இல்லையா. பயாத் திராயத்தே, பயாத் பயத்திலேருந்துன்னா எப்பவுமே அது பஞ்சமி அதுலேருந்து அப்படிங்கிறதே அங்க வரும். பயாத் திராயத்தே அப்படின்னு. சோ திராயத்தே இஸ் ரக்ஷணம் கரோதி அப்படின்னு அர்த்தம், காப்பாத்துறது அப்படிங்கிற அர்த்தம். ஆத்மநேபதி தாத்து. இப்ப மேல கிராமர் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா இது. ந அவ்யயம் இக அவ்யயம் அபிக்ரம நாச, அபிக்ரமஸ்ய நாச, ஸ்டார்ட் பண்ணதோட நாச. நீங்க சமாசம் புரியுன்னா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணாலே சமாசம் வந்துடும். அபிக்ரம நாசக ஷஷ்டி விபக்தியில அபிக்ரமஸ்யன்னு வந்தா ஷஷ்டி தத்புருஷ சமாச அப்படின்னு பேர் இருக்கு. பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அஸ்தி அஸ்தாத்து, அஸ்தி அப்படிங்கிறதோட பிரதமா விபக்தி பிரதம புருஷ ஏகவச்சனம். பிரத்யவாயக அப்படிங்கிறது விபரீத பலம் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது. இந்த இடத்துல ஆக்சுவலா விபரீத பலன் கொடுக்கறது. ரியல்லா ஆக்சுவலா அதோட ஒரிஜினல் அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பண்ணறத பண்ணாம விட்டா வர பாபம் அப்படின்னு அர்த்தம். பட் இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல விபரீத பலன் அப்படின்னு கொடுக்கறது. ந அவ்யயம் வித்யதே, வித்துங்கிற தாத்து லட்லகார பிரதம புருஷ ஏகவச்சனம். ஸ்வல்பம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம், நபும்சலிக சப்தம் அது. அப்பி அவ்யயம், இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ அப்பிலாம். அஸ்ய ஏதத் சப்தத்தோட
ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம், தர்மத்தோட அப்ஜெக்டிவா இருக்கு. அதனால அஸ்ய அதுவும் இதுல வருது. அஸ்ய அது நபும்சகலிங்கம் இல்ல, ஐம் சாரி, புல்லிங்க சப்தம். தர்மங்கிறது புல்லிங்க சப்தம் தான். திராயத்தே த்ரை அப்படிங்கிற தாத்து, லட்லகார பிரதம புருஷ ஏகவச்சனம். பயாத், பயாத்துங்கிறது பஞ்சமி விபக்தி ஏகவச்சனம். இந்த ஸ்லோகத்துல ஏதாவது டவுட் இருக்கு?